லங்காஃபோ ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முதல் தர செய்தி வழங்குனரோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் வாழ் இலங்கையர்களுக்கு விசா காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. UAEயில் உள்ள ஆஸ்திரேலிய ராணுவ தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். இஸ்ரேலின் இதய பகுதியை தாக்கிய ஈரானின் புரட்சிகர காவல் படை. ஈரானின் ஆளில்லா வானூர்திகளை வீழ்த்த வளைகுடா சென்ற உக்ரைன் ராணுவத்தினர். கியூபாவை தொட்டால் ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு ரஷ்யா கண்டனம். ஹார்முஸ் அருகே உள்ள ஈரானிய தளங்கள் மீது அமெரிக்கா தீவிர தாக்குதல். நைஜீரியாவில் இடம்பெற்ற மனித வெடிகுண்டு தாக்குதலில் 23 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலை அதிர வைத்த ஈரானின் கிளஸ்டர் குண்டு தாக்குதல். அலி லார்ஜானியுடன் அவரது மகனும் மரணம், எச்சரிக்கையோடு உறுதிப்படுத்திய ஈரான். தொடர்வன விரிவான செய்திகள். விடுமுறை மற்றும் இதர காரணங்களுக்காக இஸ்ரேலிலிருந்து வெளியேறியுள்ள பணியாளர்களின் விசா காலம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கப்பட்ட விசா செல்லுபடியாகும் காலப்பகுதிக்குள் எல்லைகளின் ஊடாக மீண்டும் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் அதன்போது தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் உள்ள ஆஸ்திரேலிய இராணுவ முகாம் அருகில் ஈரானின் ஏவுகணை ஒன்று தாக்கியுள்ளது. முகாமிற்கு செல்லும் வீதியில் ஏவுகணை விழுந்ததில் ஏற்பட்ட சிறிய தீப்பரவல் காரணமாக தங்குமிட பகுதி மற்றும் மருத்துவ வசதி நிலையத்துக்கு சிறிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார். ஈரானிய தேசிய பாதுகாப்பு பேரவைத் தலைவர் அலி லார்ஜானி அவரது மகன் மற்றும் உதவியாளர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் இதய பகுதி மீது 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி தாக்கியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது. இது இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட இராணுவ மற்றும் பாதுகாப்பு மையங்களை குறிவைத்து இவ்வேவுகணை தாக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் ஆளில்லா வானூர்திகளின் அச்சுறுத்தல்களை முறியடிக்க உக்ரைன் அதிரடியாக தனது இராணுவத்தினரை அனுப்பியுள்ளது. இதற்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் வளைகுடா பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். கியூபாவை கைப்பற்றுவேன் என்ற ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு ரஷ்யா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஈரான் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பார்வை இப்போது திடீரென கியூபா மீது திரும்பியுள்ளது. கியூபா அமெரிக்காவுக்கும் இடையில் நீண்டகால பகை காணப்படுகின்ற அதேவேளை நாட்டுக்கு வந்து கொண்டிருந்த வெனிசுலா நாட்டு எண்ணெய் விநியோகத்தையும் அமெரிக்கா தடை செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவில் அடுத்தடுத்து மனித வெடிகுண்டு தாக்குதல் இடம்பெற்றமையினால் 23 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாக்குதலை போகோ ஹராம் என்ற பயங்கரவாத அமைப்பு உரிமை கோரியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்தாக்குதலில் 4 இடங்களை தீவிரவாதிகள் குறிவைத்துள்ளனர். குறிப்பாக தலைநகர் பகுதி, தபால் நிலையம், சந்தை பகுதி, வைத்தியசாலை ஆகிய 4 இடங்களில் இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இத்தாக்குதலில் 23 பேர் உடல் சிதறி பலியாகியுள்ளதுடன் 108 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். ஹார்முஸ் நீரிணை அருகே உள்ள ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதியில் குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் 2268 கிலோகிராம் இடை கொண்ட குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க செய்தி நிறுவனம் செய்திகள் வெளியிட்டுள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளர் அலி லார்ஜியானியும் அவரது மகனும் அவரின் உதவியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபை உறுதிப்படுத்தியுள்ளது. இவர்களின் மரணத்துக்கு காரணமானவர்களை பழி தீர்ப்போம் என அந்நாட்டு அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க.
ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.